ஜீவா வந்து நம்ம முன்னாடி நின்னுட்டான்னா அந்த புவனேஸ்வரியால இந்த வீட்டு மேல கை வைக்க முடியாது. பெரியப்பா, இந்த விஷயம் எனக்கு தோணவே இல்ல. லாயரா இருந்தாலும் நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் நான் யோசிக்கவே இல்ல. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு மாயா. வீட்ல பத்மாவையும் பார்வதியையும் தவிர மத்த எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. ஆனா அவங்க போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதோட அவங்க எப்பவுமே நமக்கு எதிராவே நிக்கிறாங்க. இப்போ ஜீவாவுக்கு சொத்துல பங்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அவங்க கிட்டயும் கையெழுத்து வாங்கினாதான் இந்த டாக்குமெண்ட் செல்லுபடியாகும். ஆனா அவங்க கையெழுத்து போடுவாங்களான்னு தெரியல. அவங்கள வற்புறுத்தவும் எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நாம வெளியே இருக்கிற எதிரிங்களோட சண்டை போடுறதா இல்ல நம்மளை எதிரியா நினைக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறதாங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு கசப்பா இருக்கு மாயா. அத நான் பாத்துக்கிறேன் பெரியப்பா. அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா அந்த புவனாவுக்கு இது மட்டும் பத்தாது பெரியப்பா. அந்த புவனாவுக்கு அவ செஞ்சதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கணும். அதுக்கும் நான் ஒரு யோசனை பண்ணிருக்கேன் மாயா. முதல்ல இதை முடிப்போம், அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்பதான் பெரியப்பா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த சூழ்நிலையில ஜீவா வீட்டுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அவன் பேசுறான் வரான், ஆனா அவன் என்ன யோசனையில இருக்கான்னு தெரியல. அவன்கிட்ட பேசவும் முடியல. இப்ப அவன் நம்ம கூட இருந்தா பெரிய பலமா இருக்கும். பாப்போம், ஓ பெரியம்மா பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். இவ்ளோ சிக்கல்களுக்கு நடுவுல கதிரோட வாழ்க்கை மாட்டிக்கிச்சே. எப்படியாவது அவனை மீட்டு சந்தோஷமா வாழ வைக்கணும்.